எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன விசேஷம்னா, வாழ்க்கையை மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், எருசலேமிலும் பெரியவர், நியாய பிரமாணத்திலும் பெரியவர், நியாயாதிபதிகளிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர், பிரபுக்களிலும் பெரியவர், சகல ஊழியர்களிலும் பெரியவர், சகல தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், நியாய பிரமாணத்திலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர், எலிசாவிலும் பெரியவர், உங்கள் தேவைகளை காட்டிலும் பெரியவர், உங்களை இந்த தேசத்தில் அழைத்து வந்தவர், உங்கள் தலைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறவர், உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், உங்களை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும். இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த சபை கர்த்தரின் வருகை வரைக்கும் மீட்கப்பட்ட சபையாய், மீட்கப்பட்ட ஜனங்களை உடையவர்களாய், மீட்கப்பட்ட சந்ததியாய், ரெண்டு கையை தட்டி வாயை சொல்லுங்க. சொல்லுங்க, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, சொல்லுங்க, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். கையை உயர்த்தணும், காது வரைக்கும் கையை வைக்கக்கூடாது, தலைக்கு மேல கையை வச்சு உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே பாடும்போது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தலைக்கு மேல கை தட்டி பாட போறீங்க. Are you ready? ஓகே, உண்மை துதிப்பேன். என்னைய விட உங்க பாஸ்டர் தான் நல்லா ஆடுறாரு. அவரே உங்களை கூப்பிடுவாங்க பாஸ்டர். ஓகே, உண்மை துதிப்பேன், அட உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன். இதுதான் பாலாகாமல் அலையாக்கினி, பாலாகாமல் 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 அலையாக்கினி. விசுவாச பார்வை வேறமாக இருக்கும், இனி பிரசன்னம் வேற மாதிரி இருக்கும், இனி எழுப்புதல் வேற மாதிரி இருக்கும், இனி அறுவடை வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் மத்தியிலே செய்ய போகிற கிரியைகள் வேற மாதிரி இருக்கும். Somebody shout amen. Christ only fed the church. கிறிஸ்துவே சபையை போஷித்துக் கொண்டு வந்தார். இப்ப நான் சொல்றேன், உன் திருச்சபை மனிதர்களால் அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தையினால போஷிக்கப்பட்டு உன் திருச்சபையை கர்த்தர் போஷித்துக் கொண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாருங்க, சத்தமா ஆமென். Your supply will never stop. உனக்கு அவர் கொடுக்கிற காரியம் நின்று போகவே போகாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த திருச்சபையில எழுப்புதல் குறைந்து போகவே போகாது. இந்த திருச்சபையில துதியின் வல்லமை குறைந்து போகவே போகாது. இந்த திருச்சபையில ஆத்தும அறுவடையின் எண்ணிக்கை குறைந்து போகவே போகாது. Take it as a prophecy. கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் இந்த சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். உனக்கு தேவையான தீர்க்க தரிசனம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்படும். உனக்கு தேவையான பலன் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்படும். உனக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார். உன்னை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்களை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார். உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அனுப்பி கொண்டே இருப்பார். You will never lack for any goodness. எந்த நன்மையும் உன்னிடத்தில் குறைந்து போகவே போகாது. திருச்சபையை தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. கர்த்தர் உன்னோடு. திருச்சபையே, உனக்கு விரோதமாய் எத்தனை சவுல் வந்தாலும், உனக்கு விரோதமாய் எத்தனை பெலிஸ்தியர்கள் வந்தாலும், உனக்கு விரோதமாய் எத்தனை அமலேக்கியர் வந்தாலும், உனக்கு விரோதமாய் எத்தனை எபூசியர் வந்தாலும், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை பலவீனப்படுத்த அல்ல, அவர் உன்னை பலப்படுத்திக் கொண்டே.
Come on. Say, are you ready? 1, 2, 3, go.